துவாரகை திருத்தல மாஹாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். புனிதர்களே, துவாரகை நகரின் பெருமையை இங்கே கேளுங்கள். எங்கு வாழ்ந்தாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பல்வேறு பொழுதுபோக்குகளை நிகழ்த்தினார். கம்சனின் மாமனாரான முட்டாள் மற்றும் சக்தி வாய்ந்த ஜராசந்தன் கிரிபிரஜத்தில், அதாவது மலையை சுற்றி வாழ்ந்த மகத உலகையே துன்புறுத்தியது. கம்சன் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட மன்னர் கேசவன் மீது கடும் கோபம் கொண்டார். பெரும் படையுடன் வட மதுரை நகரை வந்தடைந்தார். அவரால் ஈர்க்கப்பட்டு காலவனமும் கூடி வந்தது. யாதவர்கள் அனைவரையும் காக்க நினைத்தார் மாதவன். திடீரென்று பரமபுருஷரான ஸ்ரீஹரி விஸ்வகர்மாவை அழைத்தார். பின்னர் துவாரகை நகரை கட்ட உத்தரவிட்டார். விஸ்வகர்மனால் கட்டப்பட்ட துவாரகைக்கு அவர்களை அழைத்து வந்தார் பரமபுருஷ பகவான். அவர் தனது சொந்த மாயையான ஆற்றலால் தனது உறவினர்களான யாதவர்கள் அனைவரையும் அழித்தார். முச்சுக்குந்த மன்னனின் முகத்தீயால் காளையவனனை அழித்தார். அவரை எளிதில் எரித்துவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் துவாரகைக்குள் நுழைந்தார். யாதவர்களில் முதன்மையானவரான ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார். அதுவே அடியார்களுக்கு மகிழ்ச்சியை தரும் புனித துவாரகை நகரமாகும். இந்த நகரத்தில் வாழ்ந்த முகுந்தனும் விதர்ப்பனின் மகளும் சுயம்பரத்தில் இருந்த எதிரிகளை பின்வாங்கி மகிழ்ந்து, அவர் போரில் ஓர் வீரனின் கடமைகளை செய்து ஓர் இல்லத்தரசியை அடைந்தார். துவாரகை நகரில் மிகவும் விமர்சையாக தேவி ருக்மிணியை திருமணம் செய்து கொண்டார். இந்த நகரத்தில் முராரி கடவுள் செமந்தக கதை கரடிகளின் அரசனான ஜாம்பவானிடம் போரிட்டு வென்றார். அவர் கரடிகளின் அதிபதியான ஜாம்பவானின் திருமகளான தேவி ஜாம்பவதியை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு அரசர் சத்ராஜித்தின் திருமகளான பூமி தேவியின் அம்சமான தேவி சத்யபாமையை திருமணம் செய்தார். இந்த நகரத்தில் வாசுதேவர் கலிந்தாவின் மகள்களான சத்யா மற்றும் பத்ராவை மணந்தார். கிருஷ்ணர் படிப்படியாக மித்ரவிந்தரையும் லக்ஷ்மணையையும் திருமணம் செய்து அவர்களை மகிழ்வித்தார். பகவான் காளிந்தி எனப்படும் யமுனை நதியின் நாயகரானார். தேவர்களை வென்று பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த நகரத்தில் பாரிஜாத மரத்தை நிறுவினார். பாரிஜாத மலருக்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை துலாபாரத்தில் ஏற்றினாள் தேவி சத்யபாமா. மீண்டும் தேவி ருக்மிணியால் பகவான் துலா கோலிலிருந்து இறங்கினார். அதன் பின் அன்பால் ஸ்ரீகிருஷ்ணரை கட்டி கொண்டு தேவி சத்யபாமா சேஷத்திற்குள் நுழைந்தாள். இந்த நகரத்தில் வெல்ல முடியாத முராரி எனும் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அரக்கன் நரகாசுரனை போரில் கொன்றார். 80,000 பெண்களை தன்னுடன் அழைத்து வந்து அவர்கள் மீது மையல் கொண்டு அவர்களின் நாயகரானார். இந்த நகரத்தின் மரியாதைக்குரிய தெய்வீக முனிவர் ஒவ்வொரு இல்லத்திலும் ஸ்ரீகிருஷ்ணரை கண்டு மயங்கினார். எல்லையற்ற வடிவம் கொண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கண்டு வணங்கி தனது ஆசைகளை அடைந்து யோக இறைவனிடம் பக்தியை அடைந்தார். தேவி ருக்மிணியின் குழந்தை பிரத்யும்னன் சம்பராசுரனான அசுரனுடன் சென்று விட்டதால் இந்த நகரத்தில் பீஷ்மி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். சம்பராசுரனை கொன்றுவிட்டு தன் மையல் நாயகியான மாயாவதியை திரும்ப பெற்றான் மன்மதனான பிரத்யும்னன். இந்த நகரத்தில் சபதம் நிறைந்த ஜாம்பவதி ஸ்கந்தனின் மகனான சாம்பனை பெற்றெடுத்தாள். மூலக்கடவுளான அவரை சுயம்பரத்தில் கட்டி அணைத்து விடுவித்து தேவி லக்ஷ்மணையுடன் அழைத்து வந்தார். இந்த நகரத்தில் அனிருத்தன் என்ற ஸ்ரீகிருஷ்ண பகவானின் பேரன் தேவி சித்திரலேகாவால் படுக்கையுடன் கடத்தி தூக்கிச் செல்லப்பட்டார். இதை அறிந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன் பேரனான அனிருத்தனை மீட்டு அனிருத்தனின் மீது மையல் கொண்ட அசுரன் பானாசுரனின் திருமகளான தேவி உஷையுடன் இணைத்து திருமணம் செய்து மணமக்களை துவாரகைக்கு அழைத்து வந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த நகரத்தில் ரிகா என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அவன் பல்லியின் வடிவில் தனது சொந்த கிணற்றில் விழுந்தான்.
தேவர்களின் இறைவன் அவனை சாபத்திலிருந்து விடுவித்து பிராமணனின் செல்வத்தில் அவன் பாவத்தை ஒப்புக்கொண்டான். இந்த நகரத்தில் வசிக்கும் போது அவர் ஸ்ரீகிருஷ்ணரின் சுயம்பரத்தில் நடந்த அரச சபையில் கலந்து கொண்டார். அவளை வென்று முகுந்த பகவான் அவளை தன் பார்வையால் அர்ஜுனனுக்கு கொடுத்து மணந்தார். அவர் துறவி போல மாறு வேடமிட்டு இந்த நகரத்தில் உள்ள பாண்டவர்களை மரியாதையுடன் அணுகினார். அவரை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து உரிய நேரத்தில் குடியமர்த்தினார். தேவி சுபத்ரையை அவருடன் அனுப்பி வைத்தார். முற்காலத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த மலையில் வாழ்ந்து புனிதமான குருக்ஷேத்திரத்தை அடைந்தார். துவாரகை நகரத்தில் தனது உறவினர்களுடன் சந்தோஷமாக உற்சவம் கொண்டாடி மகிழ்ந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த நகரத்தில் அவர் ஒரு பிராமணரை கண்டார். அவருடைய மகன் இறந்து விட்டார். அவர் தனது சபதத்தை நிறைவேற்றினார். அவர் அர்ஜுனனை தீர்த்துவிட்டு அடுத்த படிக்கு சென்று தனது இளம் மகன்களை அழைத்து சென்றார். இந்த நகரத்திற்கு வந்திருந்த குச்சேலன் என்ற பிராமணரிடம் தான் கருணை காட்டினார். முகுந்தனே பெரிய பரிசுகளை வழங்கி அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை மகிழ்ச்சியுடன் கொடுத்தார். இந்த நகரத்தில் வசிக்கும் போது கருணை கொண்ட பீமன் மகத நாட்டு மன்னனை கொன்றான். முகுந்த பகவான் அரசனின் பரிதாபகரமான மகன்களை குகையிலிருந்து விடுவித்தார். இந்த நகரத்தில் வசிக்கும் போது அவர் மன்னருக்காக ராஜசூய யாகத்தை தொடங்கினார். கடந்த காலத்தில் சனக மற்றும் பிறரால் சபிக்கப்பட்ட செடியின் மண்ணை தன் இல்லத்தில் வைத்து துண்டு துண்டாக வெட்டினார். இந்நகரிலும் பல் வளைந்தவன் வந்து சண்டையிட்டான். அவரை கொன்றது இரக்க கடல். எதுக்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. இந்த நகரத்தில் வாழ்ந்தபோது அசுரர்களின் கூட்டத்தின் நடுவில் அவர் மோசமாக பீடித்த ஆடையை அணிந்திருந்தார். மன உளைச்சலுக்கு ஆளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உடனே அவரிடம் அடைக்கலம் தேடி வந்த ஸ்ரீகிருஷ்ணர் அவரை பாதுகாத்தார். துர்வாச முனிவரின் சாபத்தால் பயந்து இந்த நகரத்தில் தங்கிவிட்டு சென்றான். உண்மை அறிந்துவிட்டு காய்கறி உணவை உட்கொண்டு முனிவருக்கும் அவருடைய சீடருக்கும் உடனே திருப்தி அடைந்தார். இந்த நகரத்தில் வசிக்கும் போது விராடத்தில் கூட அவர் எங்கு வாழ்ந்தார் என்பது அவரது உறவினர்களுக்கு தெரியாது. மஞ்சள் நிற ஆடை அணிந்து மீன் அரசரின் திருமகளை மணந்தார். தனது துணைவியை மணந்து கொள்ள ஏற்பாடு செய்தார். இந்த ஊரில் வாழ்ந்த அரசர்களின் தொழிலை கண்டு மனம் கவர்ந்தார். முகுந்த பகவான் பாண்டவர்களின் நகரமான ஹஸ்தினாபுரத்திற்கு தூதராக சென்றார். இந்த நகரத்தில் வாழ்ந்த அவர் மகிழ்ச்சியுடன் தனது தங்கைக்காக குருக்ஷேத்திரம் சென்றார். அவர் தேரோட்டி தொழிலை மேற்கொண்டார் மற்றும் உலகங்களின் ஆன்மீக குருவிற்கு பாடங்களை போதித்தார். அவர் இந்த நகரத்திற்கு திரும்பினார். பூமியின் பாரமாக இருந்த அசுரர்களை கொன்று மகிழ்ந்தார். இவ்வாறு தனது சொந்த ராஜ்யத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் யாதவர்கள் அனைவருடனும் தர்மத்தில் வாழ்ந்தார். துவாரகையை நினைத்து பாவங்கள் அழிக்கும் புனித நகரம் இது. பகவான் முகுந்தரின் தலைநகரம் அவரது ஆயுதங்களால் ஆளப்பட்டது. ஸ்ரீவைகுந்தம் மட்டுமே பூமியில் துவாரகை என்றழைக்கப்படும் ஒரே புனித இடம். இந்த நகரத்தில் 10,000 தேவிகள் ஸ்ரீஹரியை வழிபடுகின்றனர். துவாரகை நகரத்தின் 1.5 நிமிடம் கூட பக்தியுடன் வாழ்பவன் மூவுலகிலும் யார் தன் அதிர்ஷ்டத்தை எண்ண முடியும்? 1.5 நிமிட பக்தியுடன் வாழ்வதில் அனைத்து பாவங்களையும் நீக்கி மிகுந்த மகிழ்வான வாழ்வை தந்தருள்கிறார் முகுந்த பகவான். ஒரு மனிதன் தற்செயலாக துவாரகைக்கு சென்றாலும் அவன் பரிதாபத்திற்குரியவன். அவன் நிச்சயமாக ஒரு குறும்புக்கார பிராமணனைப் போல செல்வத்தின் அதிபதியாக மாறுவான். துவாரகையின் அதிபதியான ஸ்ரீநாத பெருமானிடம் அவன் தஞ்சம் புகுந்தான். பாண்டவர்களைப் போல எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒரே அடியாக விடுபடுகிறான். கருணை கடல் பக்தர்களின் நண்பன் துவாரகையில் ஒளிர்கிறது. அவர் நகரத்தின் திரு உருவாகவும் அதிர்ஷ்ட தெய்வத்தின்
அதிபதியாகவும் பக்தர்களுக்கு நலன்களை அளிப்பவராகவும் இருக்கிறார். ஆசை என்னும் பசுவையோ எண்ணம் என்னும் மாணிக்கத்தையோ வணங்கக்கூடாது. மங்களகரமான ஸ்ரீகிருஷ்ணரிடம் அடைக்கலமாக இருப்பதன் மூலம் ஒருவன் சகல ஐஸ்வர்யங்களையும் அடைகிறான். வீணாக துவாரகையை விட்டு துக்கத்தில் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். அருளும் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அடைக்கலமாகி சரீரத்தை தாங்களே அழித்து விடுங்கள். துவாரகைக்கு ஒரு வெற்றிகரமான யாத்திரை மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரின் வெற்றிகரமான தரிசனம் ஒரு மனிதனின் இந்த பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து அவரை காத்து முக்தியை அளிக்கிறது. ஸ்ரீகிருஷ்ண பகவானின் தரிசனம் என்றுமே வீணாகாது. துவாரகை நகரத்தில் பகவான் ஸ்ரீ துவாரகாதீசனை சேவித்து மகிழும் பக்தர்கள் பகவான் ஸ்ரீஹரியின் நிழலில் முக்தி அடைகிறார்கள். துவாரகை நகர திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.